சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் வந்து போன மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அதுலேருந்து இன்னைக்கு வரையும் 27 நாளாவது, நேற்றோட 26 நாள். ஸோ இதுக்கு நடுவில் 16 தமிழ் திரைப்படங்கள் வந்திருக்கு. இது எல்லாமே மண்ணுக்கு வீட்டு தான் போயிருக்கு. அதாவது நல்லா இருக்குன்னு சொன்ன படமாக இருக்கட்டும், இல்லை பெரிய ப்ரொமோஷன் பண்ணி பெரிய அளவில் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே மண்ணுக்கு வீட்டு போயிருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள் ரொம்பவே ஒரு மோசமான வசூல், அதுலேயும் ஆயிரக்கணக்கிலலாம் ஒரு படம் வசூல் பண்ணியிருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் ஜவான் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எச் வினோத் அவர்களோட பிறந்த நாள். அதனால் அவரோட ஒரு ஸ்பெஷலான மூவியை இன்னைக்கு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன். ஸோ ஆமாங்க, காதல் மன்னன் தான். காதல் மன்னனில் வந்து உன்னை பார்த்த பின்பு நான் அப்படிங்கிற பாட்டில் ஒரே ஒரு ஃப்ரேமில் மட்டும் நம்ம விவேக் வருவார். அதை தான் நேற்று எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகுமாரன் அப்படிங்கிறவர், அப்புறம் ஸ்ரீ பிரவீன், அப்புறம் அருண் பிரகாஷ், லோகசேகர், கேமிங் கரண் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், அவ்வளோதான். ஈக்குவலைசர் 3 அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 4 லட்சம், வேர்ல்டு வைடு $6 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 49 கோடி. ஸோ இதுவரையும் இந்தியாவில் 10 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $68.5 மில்லியன். இது வந்து 566 கோடி வருது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $70 மில்லியன். அதுக்கடுத்ததான் RDX மலையாளம், அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் 2 கோடியே 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க இந்த படம். ஸோ இதுவரையும் கேரளாவில் 37 கோடியே 12 லட்சமும், வேர்ல்டு வைடு 51 கோடியே 11 லட்சம், 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு. ஸோ போட்ட பட்ஜெட்டை விட 10 மடங்கு கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ரொம்ப வைலன்ஸ் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அப்புறம் ஓ மை காட் 2 அந்த படத்தோட டே 25 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 51 லட்சம், வேர்ல்டு வைடு வந்து 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 165 கோடியே 73 லட்சமும், வேர்ல்டு வைடு 197 கோடியே 71 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு ப்ராஃபிட் மூவியாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் கதார் 2 அந்த படத்தோட டே 25 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 78 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் இந்த படம் 563 கோடியே 62 லட்சமும், வேர்ல்டு வைடு 653 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் ட்ரீம் கேர்ள் 2 அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2 கோடியே 95 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 18 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 98 கோடியே 98 லட்சமும், வேர்ல்டு வைடு 116 கோடியே 84 லட்சம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் 100 கோடி வரப்போகுது. அப்புறம் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 65 கோடி, 50 கோடிக்கு தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இந்தியாவில் மட்டும் 53 கோடியே 43 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஓவர்சீஸ் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 8 கோடியே 77 லட்சம் ஓவர்சீஸில் ஷேர் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 62 கோடியே 20 லட்சம் இந்த படத்துக்கு வேர்ல்டு வைடு ஷேர் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 12 கோடியே 20 லட்சம். இப்போவே 11வது நாளே கிடச்சிருச்சு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு ட்ரீம் கேர்ள் 2. அப்புறம் கிங் ஆஃப் கோதா அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் கேரளாவில் 17 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் கேரளாவில் 19 கோடியே 53 லட்சமும், வேர்ல்டு வைடு 42 கோடியே 77 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமே ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த வாரம், அதாவது இப்போ கடந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள், அந்த படங்களோட நிலைமை அப்படிங்கிறது வீக்கெண்ட்லேயே ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இப்போ வீக் டேஸில் படு மோசமாக இருக்குது. ஒரு பக்கம் ஜெயிலரு, ஒரு பக்கம் வசூல் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து
ஒரு 27வது நாள் 28வது நாள் போனாலும் அது தொடர்ந்து வசூல் எடுத்துகிட்டு தான் இருக்கும் போல். இந்த படங்களோட நிலைமையை பாருங்கள், ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ பரம்பொருள் அப்படிங்கிற படத்தோட Day 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 1,34 லட்சமும், வேர்ல்டு வைடு 1,51 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 5,20 லட்சம். ரங்கோலி அப்படின்னு ஒரு படம் Day 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 80,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் 19,30,000, வேர்ல்டு வைடு 23,50,000 வசூல் பண்ணியிருக்கு. பாருங்கள், 1000 கணக்கில் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்ததான் லக்கி மேன் அப்படிங்கிற படம் Day 4 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 14 லட்சமும், வேர்ல்டு வைடு 16 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,18 லட்சமும், வேர்ல்டு வைடு 1,30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டுமே 5 கோடி. ஸோ இந்த படமே ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர் தான். ஸோ கருமேகங்கள் கலைகின்றன இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், பாரதி ராஜா. ஸோ தமிழ் சினிமாலே ஒரு முன்னணி டைரக்டர், அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு எல்லா தமிழ் படத்துலையுமே இவர் இருக்கார், கௌதம் மேனன். இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. தங்கர் பச்சான் ரொம்ப வருஷம் கழித்து படம் எடுக்க வந்திருக்காரு. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல கூட மக்களுக்கு ஆர்வம் இல்லை. இந்த டீமுக்கே முதல்ல இந்த படத்துக்கு மேலே ஆர்வம் இல்லை. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதாவது பாரதி ராஜா, இன்னொரு பக்கம் கௌதம் மேனன், தங்கர் பச்சான், இவங்க 3 பேருமே மிகப்பெரிய டைரக்டர் தான். ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு விக்கிபீடியாவில் ஒரு பேஜ் கூட கிடையாது. அந்த அளவுக்கு தான் இந்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா விக்கிபீடியாவில் அந்த பேஜுக்கு வந்து ஒரு டீமை வந்து அந்த விக்கிபீடியாவில் அதை எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிவிடுங்கப்பா. யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க, யார் யார் என்னென்ன பேரில் இது பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு பட்ஜெட் என்ன, எல்லாத்தையுமே போட்டுருங்கப்பா, அப்டேட் பண்ணிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட இந்த படத்துக்கு ஒரு சின்ன ஒரு டீமை போட்டு இதை பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாக இல்லை. அந்த லெவலில் தான் இவங்க வந்து இந்த படத்துகளுக்கு ப்ரொமோஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கருமேகங்கள் கலைகின்றன இந்த படத்தோட Day 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம், தமிழ்நாட்டில் 62 லட்சமும், வேர்ல்டு வைடு 71 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4,50 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ ஒரு மோசமான ஒரு டிசாஸ்டராக அமைஞ்சிருக்கு. அப்புறம் கிக் அப்படிங்கிற படத்தோட Day 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம், தமிழ்நாட்டில் 1,65 லட்சமும், வேர்ல்டு வைடு 1,88 லட்சம். ஸோ இந்த படம் இந்த 4 படங்களை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. அதுக்கு காரணம் சந்தானம் அவர்களுக்கு டிடி ரிட்டர்ன்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படமாக அமைஞ்சுது. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு மோசமான ஒரு படமாக கொடுத்து கூட இவ்வளோ வசூல் வந்திருக்கு, பரவாயில்ல. அதுக்கடுத்ததான் குஷி படத்தோட Day 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2,35 லட்சம், தமிழ்நாட்டில் 33 லட்சம், கர்நாடகாவில் 36 லட்சம், கேரளாவில் 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 லட்சம், ஓவர்சீஸில் 1,65 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 4,81 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு குஷி படத்தோட Day 4 கலெக்ஷன். ஸோ குஷி படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆந்திரா தெலுங்கானாவில் 39,06 லட்சமும், தமிழ்நாட்டில் 4,43 லட்சமும், கர்நாடகாவில் 5,32 லட்சமும், கேரளாவில் 18 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 92 லட்சமும், ஓவர்சீஸில் 21,62 லட்சமும், வேர்ல்டு வைடு 71,53 லட்சம். 4 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்குங்க. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்ததான் ஜெயிலர் படத்தோட Day 26 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 47 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 17 லட்சம், கர்நாடகாவில் 13 லட்சம், கேரளாவில் 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 55 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு நேற்று 26வது நாள் 1,57 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் 181,89 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 70,56 லட்சம், கர்நாடகாவில் 56,15 லட்சம், கேரளாவில் 52,14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12,61 லட்சம், ஓவர்சீஸில் 203,65 லட்சம், வேர்ல்டு வைடு 577 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெரிய வசூல். அதே மாதிரியே இந்த படத்துக்கு கூட வந்து காணாமல் போன படங்கள்லாம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஜெயிலர் படம் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் கூட வேறு எந்த படமே வரல அப்படின்னு தானே நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். அந்த படம் கூட இன்னொரு படம் கிளாஸில் வந்திருக்கு. ஆமாங்க, 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்திருக்கு வான் 3 அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் போஸ்டர் கூட கிடையாது. இந்த விக்கிபீடியாவில் உங்களுக்கு பேஜ் கூட
கூட கிடையாது. அதுக்கு அடுத்ததான் 18ஆம் தேதி ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. புரோக்கன் ஸ்கிரிப்ட், அப்புறம் விவசாயி என்னும் நான் அப்படிங்கிற படம். அப்புறம் 25ஆம் தேதி நிறையா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் எல்லாமே காணா போச்சு. 3.6.9 அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அவர்களோட படம். அப்புறம் அடியே ஜிவி பிரகாஷ் படம். பிளாக் அண்ட் ஒயிட், இது யார் அப்படின்னு கூட தெரில. அப்புறம் கக்கன் அப்படிங்கிற ஒரு படம். பார்ட்னர் ஆதி, அப்புறம் அன்ஷிகா மோத்தோனி நடித்தது. அப்புறம் ராமர் பாலம் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படங்கள்லாம் எப்போ வந்தது எப்போ போச்சுன்னே தெரில. அந்த அளவுக்கு ஒரு மோசமான வசூலை எடுத்து மோசமான டிசாஸ்டராக அமைஞ்சுது. அது ஹக்கரா அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இப்போ நம்ம சொன்னோம்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, அந்த 5 படங்களும் இருக்குது. இதில் கருமேகங்கள் கலைகின்றன, கிக்கு, பரம்பொருள், லக்கி மேனு, அப்புறம் ரங்கோலி அப்படிங்கிற படம். இந்த 5 படங்களும் பாருங்கள். அதிலும் ரங்கோலிலாம் 1000ல் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. 80,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. நாளைக்கு அதான் இன்றைக்கி வந்து 5ஆவது நாள் எவ்வளோ வசூல் பண்ண போகுதுன்னு தெரியல. 30,000 40,000 தெரில. ஸோ சின்ன படங்களை எனக்கு வந்து அந்த சின்ன படங்களை குறை சொல்கிறதோ, சின்ன படங்களை இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. சின்ன படமாக இருந்தாலுமே அந்த படத்துக்கு ஏற்ற ஒரு ப்ரொமோஷன், அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அந்த படத்தோட டீம் கிட்ட இருக்குது. படத்தை கேமரா வச்சு படத்தை எடுத்து நடிகர்களை வச்சு நடித்து முடிச்சுட்டா மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதனால தான் இங்கே சில படங்கள் மட்டும் ஜெயிக்குது. அதை பண்ண தவறுறதுனால தான் நிறையா நல்ல படங்களே தோற்றுக்கிட்டு இருக்கு. யாருக்கு தெரியும், கருமேகங்கள் கலைகின்றன அந்த படம் வந்து சூப்பர் படமாக இருக்கலாம், நாளைக்கு நேஷ்னல் அவார்டு கூட வாங்கலாம். அப்படிப்பட்ட படமாக இருக்கும். என்னடா இந்த படத்தை ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தேட்டரில் பார்க்காம விட்டுட்டோமாடான்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு நேரம் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி எத்தனை படத்தை நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இந்த படங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு நம்ம படமும் தேட்டரில் பெரிய அளவுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நிலமை. ஜெயிலருக்கு அப்புறம் வந்து ஒரு 16 படம் மண்ணை கவிட்டு போன படங்கள் இதுதான். ஸோ அதுக்கடுத்து தான் ஜவான் வந்து 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்போவே அட்வான்ஸ் புக்கிங்கில் இந்த படம் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவரையும் தமிழ்நாட்டில் டே 1 கலெக்ஷன் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,07,00,000. ஆந்திரா தெலுங்கானாவில் 3,45,00,000. கேரளாவில் 29,00,000. கர்நாடகாவில் 3,15,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16,69,00,000. ஸோ ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா $885K இது வந்து 7,31,00,000 வருது. ஸோ டோட்டலாக இதுவரையும் வேர்ல்டு வைடு 32,96,00,000. ஸோ இந்தியாவில் மட்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா 80 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஓவர்சீஸில் ஒரு 40-50ன்னு கூட சேர்த்துக்கோங்க. 130-140 கூட தாண்டி போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு எத்தனை பேர் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்ததான் இன்றைக்கி எச் வினோத் அவர்களோட பிறந்தநாள். ஸோ அதனால் இன்றைக்கி அவரோட ஒரு ஸ்பெஷலான மூவி, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவி தீரன் அதிகாரம் 1. ஸோ அந்த படத்தோட வசூல் 2017ஆம் ஆண்டு வருது. இந்த படத்தில் நிறைய ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருப்பார். அதான் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே பெட்ஷீட் விற்க வரவங்க அவங்களாம் நோட்டை விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கொடூரமாக அந்த கொலைகள்லாம் அந்த 90s அந்த 90 காலகட்டத்தில் நடந்திருக்கு. அது உண்மையிலே நடந்திருக்கு. அதை மையப்படுத்தி தான் இந்த கதையே இருக்கும். ஸோ பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். கார்த்தி அவர்கள் இந்த படத்தில் உண்மையிலே நல்லா நடிச்சிருப்பார். இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான ஹிட்டு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஆஹா எச் வினோத் இப்படிப்பட்ட ஒரு டேரக்டரா. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து சதுரங்க வேட்டை அப்படிங்கிற படம் மூலியமாக ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தீரன் அதிகாரம் 1 2வது படமாக அமைஞ்சுது. அதுவுமே ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 36,65,00,000. ஆந்திரா தெலுங்கானாவில் 12,15,00,000. கேரளாவில் 3,45,00,000. கர்நாடகாவில் 2,70,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45,00,000. ஓவர்சீஸில் 9,90,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 65,30,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 35 கோடி. தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து 25 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 36,50,00,000. ஸோ ப்ராஃபிட் மட்டுமே 11,50,00,000. ஒரு பெரிய ஹிட்டு. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ காலம் மாறி போச்சுங்கிற படமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சொன்னால் தான் காதலா அப்படிங்கிற படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன படங்களோட கலெக்ஷன்லாம் கேட்குறீங்க. ஸோ காலம் மாறி போச்சு அந்த படத்தோட வசூலை கூட நாளைக்கு பார்த்துடலாம். ஆனால் சில படங்களுக்கு டேட்டா கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸோ அந்த படத்தை பற்றி தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதை வந்து வரப்போகிற நாட்களில் நம்ம சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.